ஸோ டிரைவிங் மோட்ஸை ரேஸ்க்கு செட் பண்ணுவோம். தீம்ஸ் எல்லாமே வந்து மாறிடுச்சு. ESP ஆஃப் பண்ணலாம். ESP இஸ் ஆஃப். டீல போட்டுட்டோம். டேக் ஆஃப் பண்ணுவோமா? ரெடி 1 2 3. 286 horsepower. Wow. 130 in no time நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். Flying man. ஹலோ மக்களே, வெல்கம் டு தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிற கார் BEயோட 6. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேரிங் வீல்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ DD ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழேயுமே ஃப்ளாட், டாப்லேயுமே வந்து ஃப்ளாட்டில் இருக்குது. டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸ் நடுவில் வந்து ரன் ஆகுது. BE வந்து இலுமினேட்டட் லோகோ அது வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பட்டன்ஸுமே ஸ்டீரிங்கில் வந்து ஹாப்டிக் ஃபீட்பேக் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நேவிகேஷன் எதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வைக்கலாம். ஸ்க்ரீன்ஸ் ஸோ 12.3 inch அண்ட் 12.3 inch சூப்பராக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் காலம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட், ரீச் அண்ட் ரேக் ரெண்டுமே உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் a குட் திங் as well. ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு வேரியபிள் ஜாமெட்ரி ஸ்டேரிங் வீல், சிட்டி மெனுவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஹைவே ஸ்பீட்ஸ்க்கு நல்ல ஒரு வெயிட் இந்த ஸ்டீரிங் வீல் கொடுக்குது. டிரைவ் அப்போ நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். டேஷ்போர்ட் லே அவுட் ஆகுது, ஃபுல்லாக லோவில் இருக்குது, லைக் ஹைட்டாக இல்லாமல் லோவில் இருக்குது. விசிபிலிட்டி ஒய்டாக இருக்குது. ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் ஆகுமெண்டட் ரியாலிட்டியோட ஹெச்யூடிஸ் வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் இன் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? அதர்வைஸ் கியர் நாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைட்டர் ஜெட் மாதிரி ஒரு இன்ஸ்பைர்ட் கியர் நாப் வந்து கொடுத்துருக்காங்க. IRVM உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே பக்கா. ORVMs பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ட்ரைவ் வந்து ஆரம்பிப்போம். ஸோ டீல போட்டுட்டேன். இப்போ நம்ம இருக்கிற ட்ரைவ் மோட்ஸ் வந்து எவ்ரிடே ஒரு ட்ரைவ் மோடில் இருக்கேன். 0 to 100 பண்ணுவோமா? ஸோ திஸ் கார் புல்ஸ் மீ. எப்பயுமே இது வந்து ரேஸ் மோடில் தான் வந்து ரன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ 0 to 100 இப்போ ஆரம்பிப்போம். ரெடி? நான் மெனுவை மாற்றிக்கிறேன். ஸோ ஃபோக்கஸில் வைக்கிறேன். அதில் தான் வந்து ஸ்பீடோமீட்டர் கரெக்டாக தெரியுது. அண்ட் ரெடி 1 2 3. This car pulls me. நோ டைமில் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் பண்ண முடியுது. அண்ட் வண்டியோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 286 ஹார்ஸ் பவர், 380 Nm ஆஃப் டார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் லைக் ஹாஃப் டேப் நீங்கள் ஃபெதர் டச் கொடுத்தாவே உங்களுக்கான ஒரு புஷ் உங்கள் சீட்ஸ்க்கு வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கொடுக்குது. பிரேக்ஸ் சொல்லி ஆகணும். 4 wheel டிஸ்க் பிரேக் அண்ட் டயாமீட்டர் பெருசு. உங்களுக்கு அடிக்கிற லைக் நீங்கள் ஃபெதர் டச் அதே சேம் as ஆக்சலேட்டர். பிரேக்ஸுமே வந்து நீங்கள் ஃபெதர் டச் பண்ணும்போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. ஸ்பாஞ்சினஸ் வந்து உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன். ஸ்டேரிங்கோட வெயிட்டேஜ் வந்து இட்ஸ் ஆசம் அண்ட் லைக் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. வெயிட் வந்து பாருங்கள், நான் ட்ரிபிள் டிஜிட் வந்தோடனே எனக்கு நல்லாவே வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அப்போஸ் பண்ணுது. அண்ட் லைக் என்தூசியாஸ்ட் டிரைவிங் அப்போ உங்களுக்கு சூப்பராகவே வந்து இருக்குது. நீங்கள் எங்கே பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து சூப்பராக பண்ண விடுது. ரேஸ் மோடில் உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு பவர் ஆன் டேப் தான் எப்பயுமே. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிளைண்ட் வியூ ஸ்க்ரீன் ஆகட்டும், லைக் கேமராவிலேருந்து அண்ட் இங்கே சிக்னல்ஸ் ஆகட்டும், இட்ஸ் ஸோ குட். உங்களை எப்பயுமே வந்து இந்த கார் சேஃப்டியில் வந்து வைக்குது. கம்மிங் டு தி சேஃப்டி, ஸோ பாருங்கள், நான் வந்து இது ஒரு பெரிய காரே பார்க்காம நான் வந்து லைக் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன் விச் திஸ் கார் இஸ் லைக் 1.9 meter வித்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தட் இஸ் லைக் ஸோ வைட். நீங்கள் சிட்டியில் வந்து ஓட்டுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வித் ஆஃப் தி கார் வந்து தெரியும். பட் ஹைவே ஸ்பீட்ஸில் நீங்கள் இந்த லைனுக்குள்ளே மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவே இல்லை. ஸோ பிரேக்ஸ் பாருங்கள், 207 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அண்ட் 19 inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா, இந்த வண்டி இந்த ஹைட்டுக்கு இந்த 255 செக்ஷன் டயருக்கு பாத்ஹோல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர்னே வந்து இந்த வண்டி தெரியல. அண்ட் விண்ட்ஸ்க்ரீன் பாருங்கள் எவ்வளோ லோவில் இருக்குது டேஷ்போர்ட். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக வந்து தெரியுது. ஸோ ரேஸ் மோடில் பாருங்கள் கார் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து ஆன் டேப்பில் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ பொதுவாக டீசல் இல்லை பெட்ரோல் கார்ஸில் நீங்கள் வந்து டேப் பண்ணுறது
லைக் ஹாஃப்வே நீங்கள் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 20% அதில் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு டேப் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அட் தி மோமெண்ட் நம்ம வந்து ஒரு பிட்டர் பேட்டர் ரோட்டில் தான் வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ சஸ்பென்ஷன் வந்து நோட் பண்ணால் இட்ஸ் ஸ்டிஃபர் வென் கம்பேரிங் டு லைக் எப்படி சொல்கிறது, 90 கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் தான், ஓகேங்களா. பட் லைக் நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு லைக் ஸ்போர்ட்ஸ் கார் ரேஞ்சான ஒரு ஸ்டிஃப்னஸ் இல்லை, பட் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்குது. அது நீங்கள் வந்து ஓட்டி பார்க்கும்போது தான் தெரியும். ஹைவே ஸ்பீட்ஸில் உங்களுக்கு பிளான்டடாக இருக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து மீன் பண்ணுறேன். வண்டி வந்து ஒயிட், ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். பட் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு அதோட இன்ஜின் மோட்டார் டைனமிக்ஸ் வந்து சூப்பராக வந்து கேலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்சுலேஷன் லெவல்ஸ், ஸோ இருங்க நான் டோர்ஸை வந்து இப்போ நான் கீழே வைக்கிறேன் குறைச்சி. அண்ட் கார்ஸ் மூவ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு. அண்ட் நம்ம இன்னொரு ஹைவேக்கு போவோம். ஸோ இவங்க இன்சுலேஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் கிளாஸ் இன்சுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து என்னென்னா லைக் இன்சுலேஷன் சவுண்ட்ஸ் வந்து சூப்பராக வந்து அரெஸ்ட் ஆகுது. இன்னொரு ஒரு விஷயம், இவங்க டயர்லேயுமே வந்து உள்ள ஃபோம் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணது இவங்களுக்கு ரோட் நாய்ஸில் வந்து டயரோட நாய்ஸை வந்து இவங்க குறைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் இஸ் சூப்பர் குட், எஸ்பெஷலி ஃபார் ஹைவேஸ். நீங்கள் வந்து பாருங்கள், திஸ் திங் இஸ் ஸோ குட் மேம். நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. இது ஓட்டிட்டு மற்ற வண்டியெல்லாம் நீங்கள் ஓட்டுறப்போ லைக் ஐசி இன்ஜின்ஸ் ஆகட்டும், எக்ஸாம்பிள் வின்சர் மாதிரி இருக்கிற அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வண்டி உங்களுக்கு ஆன் டேப்பில் வந்து உங்களுக்கு பவர் சர்ஜ் இருக்காது. அண்ட் பிரேக்கிங்கில் அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த காரை நீங்கள் வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்ற வண்டி உங்களுக்கு வந்து லைக் ஜட்ஜ்மெண்டல் ஆகட்டும், நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயமே வந்து டோட்டலாக மாறுது. அண்ட் இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் இந்த செக்மெண்ட்டில் மஹேந்திரா இவ்வளோ பண்ணது இட்ஸ் ஸோ குட். லைக் பல கஸ்டமர்ஸ் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஈவன் லைக் ஸ்போர்ட்ஸ் கார் ரேஞ்சில் வந்து நீங்கள் இருந்திருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆளுங்க கம்மி தானே. பட் ப்ராக்டிகாலிட்டியை யோசித்து லைக் எஸ்யூவிஸில் இந்த மாதிரி ஒரு லைக் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், சேஃப்டி ஆகட்டும், இந்த பில்ட் எஸ்பெஷலி இதுவுமே வந்து ஒரு நம்பிக்கைத்தனமாக இருக்குது இந்த வண்டியை புஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் த வே இட் புல்ஸ் இட்ஸ் ஸோ குட் மேன். ஸோ பாருங்கள், பிரேக்கிங் இட்ஸ் ஸோ டேம் குட். ரெண்டுமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்பீட் போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் பிரேக் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியும். அண்ட் இந்த காரில் வந்து சின்ஸ் இட்ஸ் எலக்ட்ரிக் கார், ரீஜன்ஸ் மோட்ஸ் இருக்குது. ஸோ அட் தி மோமெண்ட் L2ல் இருக்குது. இது மைனஸ் பண்ணிங்கன்னா L1ஆக மாறிடும். அண்ட் இன்க்ரீஸ் பண்ணால் L3 வரைக்குமே வந்து இந்த காரில் ரீஜன் மோட்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஸோ ஆன் டாப் நீங்கள் இது எடுக்கும்போது ரீஜன் ஆகுதா 25%, 28%. ஸோ அது வந்து ரீஜன் மோட்ஸ். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஒன் பெடல் டிரைவிங்குமே வந்து இந்த வண்டியில் இருக்குது. அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒன் பெடல் டிரைவ் இஸ் ஆன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது பிரேக் பிடிக்கிறது. அண்ட் அது வந்து சிட்டியில் நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஈஸிலி நீங்கள் வந்து கால் எடுத்திங்கன்னா டில் 0 வரைக்குமே உன்னால் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் நான் லைவாகவே பார்ப்போமா. ஸோ கீழே இறங்குறேன், ஒன் பெடல் மோடில் தான் இருக்குது. அண்ட் பாருங்கள் 0க்கு வந்துருச்சு. இட்ஸ் ஸோ ஈஸி, ஸோ நைஸ். பூஸ்ட் மோடுக்கு வந்து நம்ம ஆக்சுவலி இப்போ ரேஸ் மோடில் வந்துருக்கோம். அதனால் வந்து பூஸ்ட் மோட் வந்து இப்போ ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம ட்ரைவ் மோட்ஸ் போகிறோம், எவ்ரிடே மோட் போகிறோம். ஸோ எவ்ரிடே மோடில் மட்டும்தான், ஐ மீன் அதர் தேன் ரேஸ் மோட்ஸில் மட்டும்தான் உங்களால் பூஸ்ட் அந்த 10 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் புல் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு 80ல் போகிறேன்னு வைங்க, வேறு லைன் எங்கள் பின்னாடி இன்னொரு வண்டி இருக்குது, அதை விட்டுறேன். ஸோ பூஸ்ட் மோடோட பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு கார் போகுது. அண்ட் ஒரு 70ல் வைக்கிறேன்.
யா பூஸ்ட் மட்டும். வா கிராஃபிக்ஸே சூப்பராக இருக்குது. எஸ், இட்ஸ் ஸோ குட். அண்ட் சஸ்பென்ஷனோட ட்ராவல் பாருங்கள், இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் அண்ட் செமி ஆக்டிவ் டேம்பர்ஸ் கொடுத்தது. இட்ஸ் பக்கா. அது நம்ம நோட் பண்ணாத வரைக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது. லைக் மற்ற கார்ஸ்க்கும் இதுக்கும் லைக் டார்ஷனல் பீம்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கார்ஸ்க்கு. பட் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் இருக்கிற கார்ஸில் நீங்கள் இதை நோட் பண்ணிங்கன்னா அதோட சஸ்பென்ஷனோட ஆக்டே வந்து சூப்பராக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி லேட்டரல் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் சின்ஸ் தி கார் ட்ராக் வந்து ரொம்ப ஒய்டாக இருக்கனால அண்டர்லேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக லைக் ஒரு பெரிய விஷயமாகவே வந்து இது எடுத்துக்கல. ஸோ உங்களுக்கான ஒரு மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு நான் இந்த காரில் ஃபீல் பண்ணுறேன். இந்த காரை இப்படி நம்ம டெய்லி ஓட்டினா ஸோ இட்ஸ் ஸோ ஈஸி. லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் இருக்குது இந்த கார். அந்த ஒரு 0 to 70 0 to 100 வந்து லைக் அந்த ஒரு புஷ் டேப் வந்து கொடுத்துட்டு எல்லா டைம்லேயுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு எப்பயுமே கொடுக்குது. இட் மேக்ஸ் அஸ் ஜாய். ஸோ அவ்வளோதான், ஒரு ஸ்மைல் அந்த மாதிரி ஒரு இது எல்லா டைமே நம்ம இப்படி பண்ண மாட்டோம். பட் வென் நீடட் உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே வந்து ஒன் பெடல் டிரைவில் தான் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், ஸோ ஈஸி மேன். ஸோ பூஸ்ட்மே வந்து சூப்பராக வந்துருக்கு. இந்த பிளைண்ட் ஸ்பாட் கேமராவோட கிளாரிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள கேபினில் இங்கே ஒரு கேமரா, விஷன் கேமரா வந்து இருக்குது. ஸோ நம்மளை வந்து எப்பயுமே டிரைவர் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்லைட்டாக வேரியேஷன்ஸ் அதோட மெட்ரிக்ஸில் மாறுச்சுன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அது வந்து வார்னிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். டீ பிரேக் எடுங்க, இல்லை வந்து ஸ்லீப், இல்லை வந்து அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்பயுமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ these are the things they have. அண்ட் எல்லாமே சேஃப்டிக்கு ஓரியன்டாக போகுது. லெவல் 2+ ADASல வந்து இந்த கார் இருக்குது. 7 ஏர்பேக்ஸ் இருக்குது. அண்ட் ரீஜன் ஆகட்டும், நார்மல் க்ரூசிங் ஸ்பீட் லைக் 90 to 110 நீங்கள் வந்து ஹைவேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 480 to 500 ஈஸியாக உங்களால் அட்டைன் பண்ண முடியும். அண்ட் திஸ் கார் 6ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மெம்பர்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து உட்காரலாம். 5 பின்னாடி உட்காரத்துக்கு உங்களுக்கு ஆம்பியன்ட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு ஹெட்ரூம் தான் வந்து ஒரு இஷ்யூ. சின்ஸ் இட்ஸ் லைக் கூப்பே டிசைன் கார். 6 ஃபூட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் அதை உட்காந்து பார்த்துட்டு அது வந்து யோசிங்க. அதர் தன் தட் இந்த கார் நீங்கள் சிட்டிக்கு பர்பஸ்க்கு வாங்குறீங்கன்னா இட்ஸ் ஸோ குட். பட் கம்ஃபர்ட் ஓரியன்டாக போகிறீங்கன்னா நீங்கள் 90 வந்து அதையுமே வந்து டெஸ்ட்டே வந்து பாருங்கள். பட் இந்த மெட்ரிக்ஸ் லைக் கிரிட்டா சைஸ் 4.4 meters லென்த். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து திஸ் கார் இஸ் லைக் மோர் தேன் சஃபிஷியன்ட். அட் திஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் வந்து பெட்ரோல் என்ஜின், டீசல் என்ஜின் லைக் நீங்கள் அதுதான் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ ஹாவ் யுவர் ஓன் சாய்ஸ். பட் இதை நீங்கள் ஓட்டி கன்சிடர் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் வந்து மீன் பண்ணுறேன். எலக்ட்ரிக் கார்ஸ் ஆர் பூமிங் நவ். எவ்ரி கம்பெனிஸ் ஆர் கெட்டிங் தேர் ஹேண்ட்ஸ் இன் த எலக்ட்ரிக். அண்ட் தேங்க் காட் லைக் மஹேந்திரா they have separated from other brands. எப்படின்னா எக்ஸாம்பிள் டாட்டா வந்து பார்க்குறப்போ லைக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் காமன் பர்சனுக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத மாதிரி இப்போ எம்ஜி வின்சர் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இப்போது ஐசி டு எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ஆகிறது ரொம்ப ஈஸியாக வந்து டாட்டா அவங்க வந்து அதை அடைஞ்சாங்க. அண்ட் மஹேந்திரா தே ஹவ் சூசன் லைக் திஸ் பார்ட் லைக் ரொம்ப ஸ்போர்ட், ஹை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ் எல்லாம் பாருங்கள் வண்டி எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன்ஸில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இட் மேக்ஸ் அதர் காம்படிட்டர்ஸ் டு கெட் தேர் ஹேண்ட்ஸ் ஆன் நியூ திங்ஸ். அதெல்லாம் வந்து அதுவும் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்தது இட்ஸ் ஸோ குட். ஸோ எவ்ரிடே மோடில் தான் வந்திருக்கேன். ஐசி என்ஜின்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க ஐசி என்ஜின்ஸை விட நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த காரில் இருக்குது. ஸோ ஆஸ் அ ரெகுலர் திங் எவ்ரிடே மோடே வந்து நீங்கள் டெய்லி பேசிஸ்க்கு நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம், விச் இஸ் மோர் தென் எஃபிஷியன்ட். அட் டைம்ஸ் நீங்கள் எங்கே சும்மா ஹைவேல போகிறப்போ லைக் இனிஷியல் புல் உங்களுக்கு ஃபீல் பண்ணணும், சண்டே ட்ரைவ்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா மேபி அந்த ரேஸ் மோட் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதர் தேன் தட் ரேஸ் மோட் வந்து எல்லா டைமும் நீங்கள் ஓட்டுவீங்கன்றது லைக் இட்ஸ் நாட் இன் த கேஸ். ஸோ அதுதான் வந்து நான் மீன் பண்ணுறேன். அண்ட் எல்லாமே வந்து இவங்க டெக்னாலஜி இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே ஒரு பர்பஸ் வந்து கொடுக்குது. ஏபியில் வந்து கொஞ்சம் வைடாக இருக்குது. ஒரு குவார்ட்டர் கிளாஸ் மாதிரி எங்கேயாச்சும் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கலாம். பட் அது ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவிங்கில் வந்து ஒரு மைனஸாக இருக்கே தவிர
other than that it's so good. At times நான் இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் நான் கொடுக்குறப்போ ஹாரன் நான் சில டைம் வந்து டச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பட் யூ வில் கெட் யூஸ் டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். நீங்கள் அதை பழகிப்பீங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து ஆட்டோ ஹெட்லைட்ஸும் இருக்குது, ஆட்டோ வைப்பர்ஸுமே வந்திருக்கு, அண்ட் ஆட்டோ டிமிங் IRVMs எல்லாமே வந்து ஆட்டோ. உங்களுக்கு ஒரு காருக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த வண்டியில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. ஃபில்ட்ரிங் ஆகட்டும், நீங்கள் வந்து ஓவர்டேக் ஆகட்டும், நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக இந்த வண்டியை பற்றி கற்றுப்பீங்க. எப்படி இதை வந்து ட்ரைவ் பண்ணணும், எப்படி வந்து இந்த கார் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு. 1.9 மீட்டர் வித் அண்ட் நியர் டு 2.5 tons, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீலே இந்த கார் வந்து கொடுக்கல ஆக்சுவலி. டு பி ஃபேக்ட் இப்படி தான் வந்து இந்த வண்டி இருக்குது. இதோட புல் ஆகட்டும், இதோட எப்படி சொல்கிறது, நீங்கள் கார்னரிங் ஸ்பீட் நீங்கள் எடுக்கிறதாகட்டும், சஸ்பென்ஷன் ஆக்ட் ஆகட்டும், இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஒரு 30-35 lakh காரில் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஒரு ஆஃபரிங்ஸ் இந்த வண்டியில் இருக்குது, ஐசி இன்ஜின்ஸ் கம்பேர் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் யூ கேன் நோட். அண்ட் கண்டிப்பாக இந்த காரை வந்து நீங்கள் இந்த செக்ஷன் இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த வண்டியை வந்து ஓட்டி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். and then you will come to know what I am trying to say, ஓகேங்களா? அண்ட் இப்போ ஒரு ஹைவே இருக்குது, நம்ம ஒரு 0 to 100 வந்து பண்ணி பார்ப்போம் மறுபடியும் இன் ரேஸ் மோட். ஸோ வண்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த ரேஸ் மோட் கண்டிப்பாக நிறையா யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள், ரெடி, 1 2 3. look at the way it pulls, man. நோஸ் லிஃப்ட் ஆகிற அளவுக்கு இந்த காரில் வந்துருக்கு, இவ்வளோ வெயிட்டில் இருந்தும் நான் சொல்கிறேன். அண்ட் ஸ்டேரிங்கோட ஃபீட்பேக் எல்லாம் சூப்பராக இருக்குங்க, அஜைலாக இருக்குது எங்கே போகணுன்றது. சஸ்பென்ஷன் வந்து பாருங்கள், லைக் ரொம்ப பிளான்டடாக வந்து வச்சுருக்கு ஹைவேல நம்ம போகிறதுக்கு. இது நியூலி பில்ட் ஹைவே, இது இன்னும் ப்ராப்பர் ஃபங்க்ஷனுக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்பீட்ஸ் வந்து புல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செம பிளான்டடாக இருக்குது. லேன் சேஞ்ச் அதே ஸ்பீட்ஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் ரீஜன் பாருங்கள், 75%, 72% லாக்ட் ஆகுது. அண்ட் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ். யூ கேன் சேவ் அ லாட் ஆஃப் மனி, யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் தேங்க்ஸ் மஹேந்திரா, அதை தான் நான் வந்து சொல்லுவேன். இந்த வண்டி ஆகட்டும் 9e ஆகட்டும், ரெண்டுமே வந்து ரெண்டு விதம் தான் நான் சொல்லுவேன். திஸ் இஸ் மோர் டுவர்ட்ஸ் தி ஸ்டிஃபர் சைட், அது வந்து மோர் டுவர்ட்ஸ் தி ஃபேமிலி ஓரியன்ட் கம்ஃபர்ட் ட்ரிவன் கார் அது. அண்ட் இதுக்கு அடுத்த வண்டி எலக்ட்ரிக் வந்து 700 எலக்ட்ரிக் வருது. அதுவுமே வந்து இட்ஸ் மோர் ஓவர் டு தி எப்படி சொல்கிறது, டு தி ஃபேமிலிக்கு தான் இருக்கும், 7-seater கார். ஸோ இதில் இன்னொரு மாற்றம் என்ன பண்ணலான்னு எனக்கு இது தெரியுது, வந்து பக்கெட் சீட்ஸ் கொடுக்கலாம். மேபி அடுத்த அப்டேட்டில் பக்கெட் சீட்ஸ், லைக் ஆல்கண்டரா ஃபினிஷ், அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ் எடிஷன், லைக் ஸ்டிக்கரிங்ஸில் மட்டும் இல்லாமல் இந்த வேரியேஷன்ஸ் வந்து இவங்க ஈஸியாக கொண்டு வரலான்றதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ திஸ் ஆர் திங்ஸ் தே கேன் டூ. அண்ட் அது இந்த காரோட நேம், இந்த பேட்ச்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பர்பஸ் வந்து அது கொடுக்கும். ஸோ மேபி இன் ஃபியூச்சர் ஒரு அப்டேட்டில் வந்து இல்லை தனி வேரியண்ட்டாக கூட அவங்க லான்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. அண்ட் அதை பற்றி நம்ம பார்ப்போம். எதுவுமே இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே இல்லை. ஸ்பீட் பிரேக்கர்ஸ், உங்களுக்கு லைக் குழி, பாத்தோல்ஸ், எது பிட்டர் ரோட், எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே வந்து இந்த வண்டியில் இல்லை. இட்ஸ் ஸோ ஈஸி. நீங்கள் எதுவுமே வந்து ஒரு செகண்ட் தாட்டில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ண தேவையில்ல. ஸோ அதுதான் வந்து இந்த காரை கொடுக்குது. ஸோ வில் see you in the next video. Until then, bye.